ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி கோவக்காய் வச்சு ஒரு ரைஸ் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து 2 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, அதுக்கப்புறம் தனியா, கொஞ்சம் சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு வறுத்துக்கோங்க. இப்போ தனியா சீரகம்லாம் கொஞ்சம் செவந்தவொடனே இப்போ இதில் வந்து கொஞ்சமாக காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கொப்பரை தேங்காய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஃப்ரெஷ் தேங்காவையே கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ தேங்காய் சேர்த்துட்டு இது கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த தேங்காய் வந்து நல்லா செவந்து வர வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, தேங்காய் வந்து நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானவுடனே இதில் வந்து நான் கொஞ்சம் கோவக்காவை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கோவக்காவை வந்து இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு வறுத்துக்கோங்க. இப்போ கோவக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து செவந்து வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானவுடனே இதில் வந்து கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம், 2 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் செவந்து வந்தவுடனே இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பச்சை மிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம், இது 3த்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கோவக்காவை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இதோட ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா செவந்து வந்தவுடனே இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா பவுடர் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா பவுடரோட இந்த கோவக்காவை வந்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக இதில் வந்து வேக வச்ச சாதம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சாதம் வந்து நல்லா ஆறின பிறகு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கோவக்காவோட அந்த மசாலாவோட இந்த ரைஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரைஸ் எல்லாத்தையும் இந்த மசாலாவோட நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக இதில் வந்து நல்லா பொடிசாக நறுக்கின கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கோவக்காய் சாதம் வந்து ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கொடுத்து அனுப்ப. பசங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும், மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. ஸோ இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.